ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவியரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இப்படி சனி தன்னுடைய கோச்சார நிலையில் சந்திரன் என்ற வீட்டிற்கு 1, 4, 7, 10, 2, 12, 8 இந்த இடங்களில் பயணிக்கும் பொழுது நிறைய சிரமங்களையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் தருகிறது. எல்லா ஏழரை சனிக்காரர்களுக்கும் இழப்பை தருகிறதா என்றால் இல்லவே இல்லை. எல்லா அஷ்டம சனிக்காரர்களுக்கும் இழப்பை தருகிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. சரி, இதை எப்போது சனி நல்ல வரவையும் செல்வாக்கையும் தருகிறது, எப்போது பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது அந்த கிரகம் பயணிக்கும் 2வது ராசி கட்டத்தில் அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, எந்த சனியினுடைய தோஷம் இருந்தாலும் எந்த கிரகத்தினுடைய தோஷம் இருந்தாலும் அந்த ஒரு கிரகம் தன்னுடைய நட்பு கிரகத்தை தொடும் பொழுதோ அதை கடக்கும் பொழுதோ அதோடு சேரும் பொழுதோ அவர்களுடைய தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, சந்தோஷம், கௌரவம், மரியாதை இதை அள்ளித்தந்து விடுவதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில்தான் யோகங்கள் என்பது சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்தது கேது திசை வரும் பொழுதும் அல்லது கேதுவனுடைய சம்பந்தம் அஷ்டமத்து சனிகள் வரும் பொழுதும் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அள்ளித்தந்து விடுகிறது என்று பார்க்க முடிகிறது. யோகங்கள் எப்போது செயல்பட்டு பலன் தரும் என்பதை அறிந்து கொள்ள உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் தசாபுத்திகள் ஜோதிடர்களின் தலையாய கடமை ஜாதகரின் யோகா அல்லது அவயோக காலங்களை கணக்கிட்டு அறிவுறுத்தி அவர்களினுடைய நல்வழி காட்டுவதற்கான ஏதுவான சூழ்நிலைகளே அடையாளம் காட்டப்பட வேண்டும். கேது தசாபுத்தி நடக்கும் காலங்களில் அஷ்டமச்சனி நடந்தால் ஏற்படும் பலன்கள் ஆதாரத்துடன் இங்கே பார்க்கலாம். அஷ்டமச்சனியானது அவமானத்தையும் இழப்பையும் ஒரு சேர தருவது, அதாவது ஏழரை வருஷ காலம் ஏழரை சனியில் தருவதை விட இந்த அஷ்டமச்சனியில் என்பது 2.5 வருட காலத்திலேயே அள்ளித்தந்தோடுகிறதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஓடியவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று ஒரு பழமொழியே உண்டு. அஷ்டமத்து சனி வரும் காலத்தில் இடமாற்றம், வேலையை விட்டு நின்று விடுதல், தொழில் நஷ்டம் அல்லது தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஏதுவான சூழ்நிலையை சனி அமைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கூடவே கேது ஜனனகால ஜாதகத்தில் கேது அமர்ந்த வீட்டிற்கு சனி வரும் பொழுது அது அஷ்டம சனியாக அமரும் பட்சத்தில் பலமான ஜாதிய பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து விடுகிறது. சுகத்தை கெடுத்து விடுகிறது. கெட்டவர்களுடைய நட்பு, தீய காரியங்களோடு பங்கு பெறுதல், அது தொடர்பு பெறுதல், ஏமாற்றுகின்ற குணம், சிற்றின்பத்தின் மீது அதிக நாட்டம் போன்றவை ஏற்பட்டு விடுகிறது. கேது என்ற வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் வித்தை, தொழில் இல்லாமை, பிறரை நம்பி காலம் கழித்தல், ஜோதிட ஆர்வம், சூரத்தனம் போன்றவை ஏற்படுகிறது. 3ஆம் இடத்தில் அமரும் பட்சத்தில் தைரியவான், வீர சாகசம் செய்வான், சகோதர நாசம் உண்டாகும், புகழுடையவர். 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தாய்க்கு கேடு உருவாகும், பிறந்த இடத்தை விட்டு வேறு விஷயத்தில் அல்லது வேறு இடத்தில் வசிக்கக்கூடிய தன்மையை தந்துவிடுகிறான். 5இல் இருக்கும் பட்சத்தில் தாமத புத்திர பாக்கியம், குழந்தை கவலை, கல்வி மந்தம், மூதாதையர் சொத்து போன்றவைகளை அழிக்க அல்லது பாதிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது. 6வது இடத்தில் அமரும் பட்சத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி, மூர்க்கத்தனம், கடன்படுதல், அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தானாக போய் சிக்கிக்கொள்ளுதல். 7ஆம் இடத்தில் அமரும் பட்சத்தில் தாமத திருமணம், கணவன் மனைவி வேலைக்காக பிரிந்து செல்லுதல், வெளிநாடு போகுதல் போன்றவைகள். 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அல்லது 8ஆம் இடத்தில் இந்த கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது எதிர்பாராத அவமானமும் நஷ்டங்களும் சங்கடங்களும் இது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
அதோடு சம்பந்தப்பட்டது மற்றும் உயில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அமைந்து விடுகிறது. இது இல்லாமல் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு சனி ராகுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் வம்பு வழக்கம், சிறைவாசம், இடமாற்றம், மருத்துவ செலவு போன்றவை ஏற்பட்டு விடுகிறது. 9இல் இருக்கும்போது ஆன்மீக ஈடுபாடு, பெற்றோரை விட்டு பிரிதல், மூதாதையர் சொத்துக்கள் வராமை, நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் போன்றவை. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் நிலையான தொழில் இல்லாமை, பங்காளிகளிடத்தில் உள்ள பிரச்சனைகள், சங்கடங்கள் போன்றவை உருவாகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எதிரில் லாபம், வெற்றி, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீக எண்ணங்களினுடைய ஈடுபாடும் எண்ணங்களும் அதிகமாகி அதன் மூலம் ஆன்மீக தளங்கள் இவர்களுக்கு உதவி புரியும் வண்ணமாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் என்பது இவர்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும், ஆன்மீக வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நோக்கி பயணிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி விடுகிறது. இது மட்டுமில்லாமல் கேது தன்னுடைய கோட்சாரத்தில் சூரியனை தொடும் பட்சத்தில் தந்தைக்கு நெருக்கடி, பாதிப்பு, தந்தையினால் கடன், இது இல்லாமல் தனது தாய்மாமனிடம் கசப்பு, இது இல்லாமல் முதல் குழந்தையிடம் சங்கடம், பிரச்சனை, அது இல்லாமல் தன்னுடைய மாமனாரிடம் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து கேது தனது கோட்சாரத்தில் தந்தை வழியில் கடனும் வந்து விடுகிறது. அது ஸ்திர ராசியாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் நெருப்பு ராசியாகவோ நிலராசியாக இருக்கும் பட்சத்தில் கடன் என்பது சொல்லாமலேயே வந்து கதவை தட்டி எழுப்பி தோல் மீது தோல் போட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது சந்திரன் தன்னுடைய கேது தன்னுடைய கோச்சாரத்தில் அடுத்து சந்திரனை தொடும் பட்சத்தில் மனக்கலக்கம் உருவாக்குறது, தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, உடலில் உள்ள சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது, அது இல்லாத தாய்க்கு சமமான வயதில் உள்ள பெண்கள் மூலம் அத்தை, மாமாவனுடைய மனைவி போன்றவர்கள் மூலம் கடன்கள் மற்றும் சங்கடங்கள் உருவாவதை காண முடிகிறது. அடுத்து செவ்வாய் கோச்சாரத்தில் கேது தன்னுடைய கோச்சாரத்தில் அடுத்து செவ்வாயை தொடும் பட்சத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள், சகோதரன் சார்ந்த விஷயங்கள், மைத்துனர்கள் சார்ந்த விஷயங்கள், தன்னை விட இளையவர்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கடன்களும் பிரச்சனைகளும் அவமானங்களும் சங்கடங்களையும் மல்லி தந்து விடுகிறது. புதனை தொடும் பொழுது அதீத ஈடுபாடு கொண்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயல்பு நிலைக்கு மாறான விஷயங்களை பற்றி சிந்திப்பது போன்ற விஷயங்களை அதீத ஈடுபாட்டையும் அதன் மூலம் ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தந்து விடுகிறது. ஆனால் காதல் என்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த காதலர்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சுக்கிரனோடு கேது தொடர்பு வரும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அதன் மூலம் கடன் பிரச்சனைகள் உருவாவதால் நோயினுடைய தாக்கம் அதிகமாகி நோய் இன்னதென்று அறிய முடியாத மந்த நிலைமையை உருவாக்கி விடுகிறது. இது இல்லாமல் பெண்கள் மூலமாக அல்லது மனைவி சார்ந்த உறவுகள் மூலமாக கடன்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் உருவாவதை காண முடிகிறது. இது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வரும் தோல் நோய்கள் நீண்ட நாளைக்கு இருந்து விடுவதை காண முடிகிறது. அடுத்து சுக்கிரன் சனி சம்பந்தப்படும் போது தன்னுடைய ஜீவனத்தில் பிரச்சனைகள், சங்கடங்கள் போன்றவை ஏற்படுகிறது. இது இல்லாமல் வயதில் மூத்தவர்களிடமும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது இல்லாமல் தனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த, தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களிடம் உறவுகள் கசப்பு ஏற்பட்டு அதன் மூலம் சங்கடம் ஏற்பட்டு தொழில் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அடுத்து கேது ராகுவோடு சேரும் பொழுது பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய காரகத்துவம் பெற்ற செய்வினை பொருட்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அதை விற்பனை செய்ய முடியாமல் தேக்கத்தை ஏற்படுத்தி சங்கடங்களை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. அதே சமயத்தில் கேது கிடக்கும் பொழுது தாய்வழி பாட்டன் பாட்டி உறவுகள் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மற்றும் நமது மனோநிலையில் அதே சமயத்தில் புத்தியில், மனத்தில் அல்லது செயல்களில் ஏற்படக்கூடிய மந்த நிலையை உருவாக்கி கடன்களை தந்து அந்த கடனால் அவல நிலையை சந்திக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு
கிரகத்தின் மீது தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தொடர்பு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் லாபமும் தீமையாக இருக்கும் பட்சத்தில் இழப்பையும் கடனையும் அவமானத்தையும் அள்ளி தந்து விடுவதை நடைமுறையில் காணப்படுகிறது. இது இல்லாமல் எந்த கிரகத்தை கேது தொடுகிறதோ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியோ கேதுவனுடைய தசாபுத்தியோ நடக்கும் பட்சத்தில் சரி செய்ய முடியாத கசப்புக்களை அல்லது தாங்க முடியாத இழப்புக்களை தந்து வேடிக்கை பார்த்து செல்லுகிறது கிரகங்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788172999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.